வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். சில உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்தும் தடை. யாழ்ப்பாணத்தில் விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகம் திறக்க அமைச்சரவை ஒப்புதல். பட்டலந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் விவாதம். கச்சத்தீவை கைப்பற்ற தமிழக முதல்வரால் சட்டசபையில் பிரேரணை. சீனாவின் செஞ்சிலுவை சங்க நிவாரண வாகனம் மீது மியன்மார் ராணுவம் துப்பாக்கிச் சூடு. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். சில உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் தொடர்ந்தும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை சவாலுக்குட்படுத்தி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட உள்ளூராட்சி நிறுவனங்கள் தொடர்பாக நாளை வரை தேர்தல் நடவடிக்கைகளை தொடர வேண்டாம் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று குறித்த தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது. இந்த மனுக்கள் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களில் பிறப்புச் சான்றிதழ்களின் அசல் நகல்களை சமர்ப்பித்த வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வதற்கு நீதிமன்றில் இணக்கம் எட்டப்பட்டது. பின்னர் இந்த வழக்கின் மேலதிக பரிசீலனை இன்று பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. கொழும்பு மாநகர சபை உட்பட பல உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, சர்வஜன அதிகாரம் மற்றும் சுயேட்சை குழுக்கள் உள்ளிட்ட கட்சிகள் இதுவரை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சுமார் 30 மனுக்களை தாக்கல் செய்துள்ளன. தேர்தலுடன் தொடர்புடைய 364 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கையை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 20ஆம் திகதியிலிருந்து 31ஆம் திகதி வரை 364 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 62 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் இதுவரை தேர்தல் குறித்த வன்முறை சம்பவங்கள் 2 பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பான முறைப்பாடுகளே இதுவரை அதிகமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன் அடிப்படையில் இதுவரையான முறைப்பாடுகளில் 282 முறைப்பாடுகளுக்கான தீர்வுகள் கண்டறியப்பட்ட நிலையில் 82 முறைப்பாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. பட்டலந்த அறிக்கை தொடர்பில் எதிர்வரும் 10ஆம் திகதி பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட உள்ளது. கடந்த 14ஆம் திகதி சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்டலந்த வீட்டு தொகுதியில் சட்டவிரோத தடுப்பு முகாம் மற்றும் சித்திரவதை முகாம் அமைத்து அவற்றை நடத்தி சென்றமை தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை குறித்த விவாதத்தை எதிர்வரும் 10ஆம் திகதி நடத்துவதற்கு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் தீர்மானிக்கப்பட்டது. இன்று நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவிலேயே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதற்கான 2 நாள் விவாதத்தில் பிறிதொரு நாள் மே மாதத்தில் ஒதுக்குவதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டது. முன்னாள் ராணுவ அதிகாரிகள் மீது பிரித்தானியா விதித்த தடை தொடர்பில் பரிசீலனை செய்வதற்கான அமைச்சர்கள் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ அதிகாரிகள் மீது தடைகளை விதித்த பிரித்தானியா சமீபத்தில் எடுத்த முடிவை அமைச்சரவை கவனத்தில் கொண்டுள்ளது. இதன் விளைவாக இந்த விடயத்தை விசாரணைகளை மேற்கொண்டு மேலும் நடவடிக்கை எடுப்பது குறித்த பரிந்துரைகளை சமர்ப்பிக்க ஒரு விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத், நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார மற்றும் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர ஆகியோர் அடங்குவர். தேவைக்கேற்ப தொடர்புடைய நிபுணர்களின் உதவியை பெற இந்த குழுவிற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மியன்மாருக்கு உதவும் நோக்கில் இலங்கை அரசாங்கம் $1 மில்லியன் மனிதாபிமான உதவியை வழங்க உறுதியளித்துள்ளது.
மியான்மரில் நடைபெற்று வரும் நிவாரணம் மற்றும் மீட்பு முயற்சிகளுக்கு உதவுவதற்காக இலங்கை அரசு $1 மில்லியன் மனிதாபிமான உதவியை வழங்குவதாக உறுதியளித்துள்ளதாக பிரதி வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் அருண் கேமச்சந்திரா தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இவ்வாறு கூறியுள்ளார். பாங்காக்கில் மியான்மர் யூனியன் குடியரசின் பிரதி பிரதமரும் மத்திய வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சருமான யூதான் இஸ்வேனுக்கும் பிரதி வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் அருண் கேமச்சந்திராவிற்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றது. இதன்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ மருத்துவ குழுக்களை அனுப்பவும் சுகாதாரத்துறை உதவியை வழங்கவும் அரசாங்கம் தயாராகி வருவதாகவும் பிரதி அமைச்சர் கூறினார். அத்துடன் இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் இடம்பெற்றது. மேலும் சைபர் குற்றத்துடன் தொடர்புடைய கடத்தலில் பாதிக்கப்பட்ட இலங்கையர்களை திருப்பி அனுப்புவதில் வழங்கப்பட்ட உதவிக்கு மியான்மர் அரசாங்கத்திற்கு பிரதி அமைச்சர் நன்றி தெரிவித்தார். தனியார் துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான மாதாந்த குறைந்தபட்ச சம்பளத்தை $27,000 உயர்த்துவதற்காக தற்போதுள்ள சட்டத்தை திருத்துவதற்கான திட்டங்களை தொழில் அமைச்சு அறிவித்துள்ளது. தனியார் துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான மாதாந்த குறைந்தபட்ச ஊதியத்தை $27,000 உயர்த்துவதற்காக தற்போதுள்ள சட்டத்தை திருத்துவதற்கான திட்டங்களை தொழில் அமைச்சு அறிவித்துள்ளது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தனது பேஸ்புக் பதிவில் இந்த நடவடிக்கையை உறுதிப்படுத்தினார். அமைச்சரவை ஒப்புதலை தொடர்ந்து மே மாதத்தில் திருத்தங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் கூறினார். தற்போது குறைந்தபட்ச ஊதியம் 21,000 உள்ளது. அத்துடன் எதிர்வரும் வருடங்களில் $35,000 அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என அமைச்சின் செயலாளர் SM பியதிச தெரிவித்தார். கச்சத்தீவை மீட்க கோரி தமிழக சட்டசபையில் தனி தீர்மானத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமர்ப்பித்துள்ளார். கச்சத்தீவை மீண்டும் திரும்ப பெறுவதற்கான அரசின் தனி தீர்மானத்தை இன்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக சட்டசபையில் சமர்ப்பித்துள்ளார். தமிழ்நாடு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடவும் இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும் என அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்ப பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை செல்லும் பிரதமர் மோடி இலங்கை அரசாங்கத்துடன் பேசி அந்நாட்டு சிறையில் வாடும் இந்திய மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டுமென்றும் இந்த பேரவை ஒருமனதாக வலியுறுத்துவதாக அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் புதிய பிராந்திய அலுவலகத்தை நிறுவ அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையின் புதிய பிராந்திய அலுவலகத்தை நிறுவுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தற்போது வடமாகாணத்தில் உள்ள பிராந்திய அலுவலகம் வவுனியாவில் அமைந்துள்ளது. இதனால் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு சேவைகளை பெற நீண்ட பயணத்தை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. வடமாகாணத்திலிருந்து பாஸ்போர்ட் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மேலும் அணுகக்கூடிய வசதியின் தேவை வலியுறுத்தப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் ஒரு பிராந்திய அலுவலகத்தை அமைப்பதற்கான திட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் 2025 ஜனவரி 31 நடைபெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது விவாதிக்கப்பட்டது. இந்த பரிந்துரையை தொடர்ந்து அலுவலகத்தை நிறுவுவதை தொடர பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் சமர்ப்பித்த தீர்மானத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. திருகோணமலையில் போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் பெண் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நிலாவலி பகுதியில் போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பாக பெண் உட்பட 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேக நபர் ஒருவரை கைது செய்தனர். அத்துடன் குறித்த நபரை திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய பின்னர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார்.
இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றிருந்த நிலையில் நேற்று பெண் உட்பட 5 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 20 - 45 வயதுடையவர்கள் எனவும் குறித்த நபர்கள் நிலாவளி பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சியின் வேட்பாளரின் வீட்டுக்கு பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு போரதீவு பெற்ற பிரதேசத்தில் போட்டியிடும் கட்சிகளில் அகிம்சை முறையை பின்பற்றும் தமிழரசு கட்சியினை தவிர மற்ற கட்சிகள் அனைத்தும் ஆயுத குழுவாக இருந்து ஜனநாயக முறைக்கு அமைய கட்சியாக மாறியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். அத்துடன் தேர்தல் பரப்புரைகள் ஆரம்பித்திருக்கும் நிலையில் அகிம்சை முறையை பின்பற்றும் தமிழரசு கட்சிக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் முகமாக வேட்பாளரின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் கூறினார். இவ்வாறான பல சம்பவங்கள் பல இடங்களில் வேட்பாளருக்கு எதிராக இடம்பெற்று வருவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். இவற்றினை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையாளர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார். அஹிம்சை வழியிலே தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைக்காக போராடும் இந்த கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் மீது இவ்வாறான ஒரு வன்முறையை செய்வது நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது அனைத்தும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வெற்றியை இந்த போரதீவு பற்றில் மட்டுமல்ல, மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டுமல்ல, வடக்கு கிழக்கிலே உறுதிப்படுத்தும் செயல்பாடாகத்தான் நான் பார்க்கின்றேன். என்றால் எங்களை கண்டு, எங்களுடைய ஆதரவை கண்டு அச்சத்தின் மீது தங்களுக்கு வேறு வழி இல்லாமல் எங்களுடைய வேட்பாளரை அச்சுறுத்தும் வகையாக இந்த சம்பவம் நடந்திருக்கின்றதை நான் இந்த இடத்தை சொல்ல விரும்புகிறேன். இது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே உடனடியாக இந்த விசாரணைகளை முடிவுக்கு கொண்டு வந்து குற்றவாளிகள் சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றதை இந்த இடத்தை ஒரு வேண்டுகோளாக நான் முன்வைக்கின்றேன். எங்களுடைய சகோதரர் பிரேம் அவர்களுடைய பாதுகாப்பை போலீசார் உறுதிப்படுத்த வேண்டும் என்றதையும் சொல்கிறேன். என்றால் இந்த குண்டு வீசப்பட்டிருக்கு, குழந்தைகளுடன் மனைவியும் இருக்கும் வீட்டுக்கு அவருடைய படுக்கிற அந்த அறைக்கு மேலே தான் இந்த குண்டு வீசப்பட்டிருக்கு. அந்த வகையிலே இது சில நேரம் அவர்கள் தூக்கத்தில் இருந்திருந்தால் இந்த வீடே எரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ இது ஒரு சின்ன ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கவில்லை. இது வன்மையாக நான் கண்டிக்கிறேன். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. யாழ் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பில் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கான நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெறாத காரணத்தினால் எதிர்வரும் 4ஆம் திகதி வழக்கு விசாரணைக்காக திகதியிடப்பட்டுள்ளதாக முறைப்பாட்டாளர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார். குறித்த வழக்கானது நேற்று யாழ் நீதவான் நீதிமன்ற நீதிபதி AA ஆனந்தராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் ஊடாக நீதி அமைச்சுக்கு அகழ்வு பணி தொடர்பான நிதி ஒதுக்கீடு தொடர்பான விண்ணப்பம் தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த விண்ணப்பம் அமைச்சுக்கு கிடைக்கப்பெறாத காரணத்தினால் நிதி ஒதுக்கீடு தொடர்பில் உறுதியான தீர்மானம் மன்றுக்கு தெரிவிக்கப்படவில்லை. சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்காக பேராசிரியர் ராஜ் சோமதேவாவை அழைப்பது தொடர்பில் மன்றில் கவனத்திற்கு கொண்டு வந்தார். கோரிக்கை கடிதம் நிதியமைச்சரிடம் இன்னும் சென்று தபாலில் கிடைக்கப்பெறாதனால் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. அந்த இடத்தில் இன்று அது சம்பந்தமாக பிரசாசிக்கப்பட்டதன் போது கௌரவ நீதவானவர்களால் அதற்கான சான்று பொருத்த படிவம் வழங்கப்பட்டது. சட்ட வைத்திய அதிகாரிகளால் சட்ட வைத்திய அதிகாரிகளினால் பேராசிரியர் ராஜ் சோமதேவர்களை அழைப்பது சம்பந்தமாகவும் அகழ்வு பணி ஆரம்பகட்ட விடியும் சம்பந்தமாகவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் அது மீண்டும் வார வெள்ளிக்கிழமை அது சம்பந்தமாக தீர்மானங்களும் கட்டளைகளும் பெறப்பட இருக்கிறது. கிளிநொச்சி கொடுக்குழாய் இயக்கச்சி அபாய வெளியேற்ற பாதையை புனரமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கொடுக்குழாய் இயக்கச்சி அபாய வெளியேற்ற பாதை புனரமைப்புக்கான தீர்மானம் இன்று காலை 10 மணியளவில் சிறிய கலந்துரையாடலின் மத்தியில் எடுக்கப்பட்டுள்ளது. இக்கலந்துரையாடலின் பின் வீதி புனரமைப்புக்கான அளவு திட்டங்களும் எடுக்கப்பட்டது. பிரதானமாக கொடுக்குழாய் மெல்வில் தீர்த்த கரையில் இருந்து ரீச்சா வரையுள்ள வீதிக்கான புனரமைப்புக்கான வேலை திட்டம் விரைவாக முன்னெடுக்கப்படும் என இக்கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது. ஈழத்தின் புகழ்பெற்ற எழுத்தாளர் தீபச்செல்வனின் சயனைட் நாவல் கிளிநொச்சியில் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது. ஈழத்து எழுத்தாளர் தீபச்செல்வனின் சயனைட் நாவல் கடந்த சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு கிளிநொச்சி நண்பர்கள் விருந்தகத்தில் தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவையினரின் ஏற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதி ரகுராம் அவர்களின் தலைமையில் வெளியிடப்பட்டது. குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். முன்னாள் வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் தம்பிராசா குருகுலராசா, கிளிநொச்சி மாவட்ட உதவி திட்டமிடல் அதிகாரி கேதீஸ்வரன், யாழ் பல்கலைக்கழக தமிழ் விரிவுரையாளர் அஜந்தகுமார், கிளிநொச்சி மாவட்ட தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் பரமநாத பிள்ளை, மூத்த நாடக கலைஞர் ஏழுமலை பிள்ளை போன்றவர்களும் முன்னாள் போராளிகள், கலைஞர்கள், ஆர்வலர்கள், வாசகர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், வர்த்தகர்கள், ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த சயனைட் நாவலானது கடந்த வருடம் மார்கழி மாதம் சென்னையில் வெளியீடு செய்து வைக்கப்பட்டு பெரும் வரவேற்பையும் பெற்றிருந்தது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதியில் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமான மழை கிடைக்க தொடங்கியுள்ளது. இந்த மழை எதிர்வரும் 9/4/2025 வரை நீடிக்கும். தற்போது கிடைக்கும் மழை இடிமின்னல் நிகழ்வுகளோடு இணைந்ததாகவே இருக்கும். இதன்போது உயிர் மற்றும் உடற்பாதிப்புகளை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பது தொடர்பான சில ஆலோசனைகள் தரப்படுகின்றன. மார்ச், ஏப்ரல், மே, அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் செறிவான மழைவீழ்ச்சி தொடங்கும் போதே அடுத்து இடிமின்னல் நிகழ்வு இடம்பெறும் என்பதை அனுமானித்து பாதுகாப்பிடத்திற்கு நகர்தல், பரந்த மற்றும் வெட்ட வெளிகளில் நிற்பதனை தவிர்த்தல், திறந்த வழிகளில் திறந்த வாகன போக்குவரத்தை தவிர்த்தல், தொலைபேசி மற்றும் மின்சாதன பயன்பாட்டை தவிர்த்தல், மரங்களுக்கு அண்மையில் அல்லது கீழே நிற்பதனை தவிர்த்தல், மழையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக எக்காரணம் கொண்டும் மரங்களின் கீழ் ஒதுங்காதிருத்தல், விவசாயிகள் விவசாய உபகரணங்களை பாவிக்காதிருத்தல், ஒரு பிரதேசத்தில் தொடர்ச்சியாக இடிமின்னல் நிகழ்வுகள் இடம்பெறுமாயின் தொடர்ந்து அசைத்து கொண்டிருத்தல், இது செவிப்பறை பாதிப்பை தடுக்கும். இயன்றவரை கால்பாதத்தின் குதிப்பகுதி நிலத்தின் மீது படுவதை தவிர்த்து காதுகளை மூடி நிலத்தில் இருத்தல், வீட்டில் நின்றாலும் சமையலறை பகுதியில் நிற்பதை தவிர்த்தல். மேற்கூறிய பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுவதன் மூலம் இடிமின்னல் பாதிப்புகளை குறைக்க முடியும். தொடர்வது வெளிநாட்டு செய்தி. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணங்களை கொண்டு சென்ற சீனாவின் செஞ்சிலுவை சங்கத்தின் மீது மியான்மர் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. நிவாரணப் பொருட்களுடன் சென்ற சீனாவின் செஞ்சிலுவை சங்கத்தின் மீது மியான்மர் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. கிழக்கு ஷான் மாநிலத்தில் இயந்திர துப்பாக்கிகளுடன் 9 வாகனங்கள் கொண்ட தொடரணியை இராணுவ துருப்புகள் சுட்டதாக ஆயுதமேந்திய கிளர்ச்சி குழுவான தாங் தேசிய விடுதலை படை தெரிவித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தின் மையப்பகுதிக்கு அருகில் கடுமையாக பாதிக்கப்பட்ட நகரமான மண்டேலாவுக்கு செல்லும் பாதையில் இந்த வாகன தொடரடி சென்று கொண்டிருந்தது. இதன் போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மியான்மரின் இராணுவ ஆட்சிக்குழு தெரிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இன்றைய 14வது போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகள் மோதுகின்றன. இந்திய பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் தொடரின் 14வது போட்டியில் இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோத உள்ளன. இன்றிரவு 7:30 அளவில் பெங்களூரு எம் சின்னசாமி மைதானத்தில் குறித்த போட்டி ஆரம்பமாக உள்ளது.
இதுவரை விளையாடிய 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று பெங்களூரு அணி சிறப்பான தொடக்கத்தை பெற்றுள்ளது. இதேவேளை தொடக்க ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வீழ்த்திய பெங்களூரு அணி பின்னர் 2வது ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது. மறுபுறம் குஜராத் அணி தனது முதல் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸிடம் தோல்வியடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.